ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கூட்டு தாங்க. அது கேரட்டும் பீட்ரூட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகா கிள்ளி இது கூட சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வரமிளகா வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேங்க. நல்லா வேகட்டும். நல்லா அந்த மாதிரி கைவிட்டு கிண்டி விட்டுருங்க. வெங்காயம்லாம் பாதி அளவுக்கு வெந்தாவே போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து கைவிட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துறப்ப இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு தக்காளி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் தக்காளி சேர்த்து தாங்க பீட்ரூட் பொரியல்லாம் செய்வேன். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காயெல்லாம் வேகிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு எடுத்துக்கோங்க, கல்லுப்பு எடுக்காதீங்க, கரையிறதுக்கு லேட் ஆயிரும். தூளுப்பு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் உப்பு வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா காயெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு சூப்பராக காயெல்லாம் வெந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா சூப்பரான கேரட் பீட்ரூட் கூட்டு தயாருங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி கேரட் பீட்ரூட் கூட்டு எப்படி சேர்ந்த வீடியோவில் பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.